நேத்து நான் கெஸ்ட் கேட்டிருந்த அந்த செயிண்ட் யாருன்னா, செயிண்ட் அல்ஃபோன்சா. இவங்க தான் வந்து இந்தியாவிலேயே முதல் பெண் புனிதை. அதுவும் இந்தியாவ சேர்ந்த ஒரு புனிதை. கேரளா மாநிலத்த பொறுத்தவரைக்கும் அங்க வந்து தோன்றவித்த முதல் புனிதை இவங்க. இந்த புனிதை வந்து 1910ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 19ஆம் தேதி குடமலூர்ன்ற ஊர்ல வந்து கேரளால பிறக்குறாங்க. இவங்க தாய் தந்தையோட இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்களோட சிறிய வயதிலேயே வந்து இவங்க தாய் இறந்துடுறாங்க. அவங்க இறக்கும்போது இவங்க ரொம்ப வேதனைக்கு உள்ளாகுறாங்க. அந்த நேரத்தில வந்து இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இறை பக்தியும், அன்னை மரியாள் மேலும் பக்தி அதிகமா இருந்ததன் காரணமாக இவங்க தினமும் தவறாம கோயிலுக்கு போயிட்டுருந்தாங்க. அந்த மாரி நேரத்தில வந்து இவங்களுக்கு குழந்தை தெரேசம்மாளோட காட்சி கிடைக்குது. அந்த காட்சி தான் இவங்க வாழ்க்கையையே மாத்துது. அப்பதான் அவங்க டிசைட் பண்றாங்க, நம்ம வந்து நம்மளோட நம்மள வந்து கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கணும். கடவுளுக்கு காணிக்கை ஆக்கணும்னு நெனச்சு, சிஸ்டர் ஆவறதுக்கு முயற்சி பண்றாங்க. அவங்க தந்தைக்கிட்ட பர்மிஷன் வாங்கின்னு, அவங்க சைரோ மலபார் சர்ச்சை சேர்ந்தவங்க. ஸோ, அவங்க வந்து சிஸ்டரா வந்து ஆகறதுக்கான முயற்சிகள் எடுத்து படிக்கிறாங்க. அவங்க வந்து அங்க போய் சிஸ்டர் ஆனதும், அங்க இருக்கிற செயின்ட் மேரிஸ் ஸ்கூல்ல டீச்சரா வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஆனா வந்து ரொம்ப உடல்நல அடிக்கடி பாதிக்கப்படக்கூடிய ஒரு கன்னியஸ்திரீ இவங்க. இவங்களுக்கு ந நெறையா எப்போதுமே வந்து சிரிச்ச முகமாவே இருப்பாங்க. ஆனா ரொம்ப வேதனைகளோட வாழ்ந்துட்டுருக்க ஒரு பெண்மணி. அப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு ஒரு நிக்நேம் இருக்கு. அது வந்து அன்னக்குட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிக்நேம். இந்த குழந்தை சென் தெரசம்மா காட்சியளிச்சதுலேருந்து இவங்க வந்து குழந்தை சென் தெரசம்மா மேலேயும் ரொம்ப பக்தி. அவங்க மூலமா இறை இயேசுகிட்ட மன்றாடத்துல வந்து உறுதியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வந்து லிவர் இஷ்யூ, அதுக்கப்புறம் வந்து கேஸ்ட்ரிக் இஷ்யூ அந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ் வந்து சின்ன சின்னதா வந்து அதெல்லாம் சேர்ந்து இவங்கள வந்து ரொம்ப உடல் உருக்குலைய வச்சது. இவங்க வந்து அப்பயும் வந்து அதனுடைய ஆசிரியர் பணியை வந்து ரொம்ப தாழ்ச்சியோடையும் பொறுமையோடையும் சந்தோஷத்தோடையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கும்போது இவங்க வந்து இவங்களோட 35வது வயசில் 1946ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 28ஆம் தேதி வந்து இறந்துடுறாங்க. ஸோ இந்த புனிதையோட வாழ்க்கையில் முக்கியமான சில விஷயங்கள் பார்த்தா இவங்க இந்தியாவின் முதல் புனிதை. அதே மாதிரி வாழ்க்கை என்பதே வந்து வேதனைகளுக்கும் கஷ்டங்கள் அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் சொல்லக்கூடிய ஒரு புனிதை. அதே மாதிரி இவங்க இறந்த உடனேயிலிருந்தே நிறைய புதுமைகளை வந்து செய்ய ஆரம்பித்து ரொம்ப ஃபேமஸான ஒரு புனிதை. இவங்களோட கல்லறை வந்து பரணநங்கமன் சொல்லக்கூடிய இடத்துல வந்து கேரளாவில் இருக்குது. அந்த கல்லறை வந்து ரொம்ப ஃபேமஸான பில்கிரிமேஜா வந்து இருந்துகிட்ருக்கு. இவங்க மூலமாக கேட்குறது எல்லாமே ஆண்டவர் கொடுக்குறாரு. இப்படிப்பட்ட ஒரு மகா வல்லமையான புனிதை. புனித அல்ஃபோன்ஸ் அம்மா.